அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட காலை ஜெபத்திற்கு ஆயத்தத்தோடு கூட வந்து காத்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இந்த நாளிலே கூட தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த வேத ஆலோசனைக்கான பகுதி பிலிப்பியர் புஸ்தகத்திலிருந்து, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. இந்த வேத பகுதி முழுவதுமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதாவது தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு இந்த வேத பகுதியில் இந்த நிருபத்தை எழுதினதான பரிசுத்தவான் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தனக்கானவைகள் அப்படின்னும்போது ரொம்ப சுயநலத்துக்கான காரியங்கள் தான் இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம். உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா இடங்கள்லையும் பார்த்தா எல்லாருமே தனக்கு 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 தனக்குன்ட்டு அவங்க தனக்கான காரியங்களை மட்டும் நோக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்க ப்ரமோஷன் கிடைக்கணும், அவங்களுக்கு நல்ல மார்க் வரணும், அந்த மாதிரி எல்லாமே தனக்கான காரியங்கள். அதாவது ஒரு கிளாஸில் ஒரு பசங்க நல்லா படிக்கிறாங்கன்னா அந்த பசங்களை பீட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது, அந்த நோட்டையே ஒரு தடவை கடன் வாங்குற மாதிரி அதை கை மாற்றி வாங்கி கடைசியில் காணாமல் போக பண்ணிடுறது. கடைசியில் நோட்டு இல்லாமல் எப்படி படிக்க முடியும்? அந்த மாதிரி அந்த பசங்க திணறும்போது ரொம்ப சந்தோஷம், அவங்கள பீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அழிஞ்சு போகிறானே அதை பற்றிலாம் கவலை இல்லை, நான் மேலே வந்துடணும், அது மட்டும்தான் அந்த முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அதுக்காக ஒரேடியாக உங்களுக்கானதில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்லலை. பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு மற்றவங்கள பற்றியும் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சமாகிலும் நினைக்கணும் அப்படின்னு தான் இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதாவது இதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இந்த வேத பகுதி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை தியானிச்சிருக்கிறோம். மறுபடி இந்த வேத பகுதியிலேருந்து நம்ம வரணுமா, இந்த வேத பகுதியை தியானிக்கணுமா அப்படின்னும்போது இதே வேத பகுதியை ஆண்டவர் ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால ஒருவேளை இந்த நாளிலே தேவன் வேறு விதமாய் பேசுவார் அப்படின்னு இந்த வேத பகுதியை நான் ஆயத்தப்படுத்தினேன். அதாவது இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறது என்னென்னா, வீண் பெருமையினாலாவது வாக்குவாதத்தினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதாவது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கிருபை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பெருமையான காரியங்கள் நமக்குள்ளே காணப்படாதபடி நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு காரியமாக தான் இருக்கும், நம்ம அதை பேச்சுவாக்கில் கூட சில நேரம் சொல்லியிருப்போம், அதில் நம்ம பெருமைப்பட்டிருப்போன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த சின்ன காரியத்தை நம்ம அப்புறமா தாண்ட முடியாமல் கிடந்து திணறிட்டு இருப்போம். அப்போ அந்த வார்த்தை நமக்கு உணர்த்தப்படும், நம்ம இப்படி ஈஸியாக அந்த இடத்துல பேசணுமே, இப்போ இதுலையே இதே சின்ன ஒரு காரியத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இதை தாண்ட முடியாமல் அவஸ்தைப்படுறோமே அப்படின்னு நமக்கு தெரியும். அது மாதிரி நம்ம ஒரு பெருமையான எண்ணங்களுக்கு நம்ம கொஞ்சம் கூட நம்ம அலோவ் பண்ணாதபடி அந்த வீண் பெருமை அப்படின்றதே என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு, வீண் பெருமை தான். யாருமே நம்ம பெருமைப்படுறதுக்கு நமக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா ஒன்றுமே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாமே தேவன் கிருபையாக நம்மளை கொடுத்துருக்காரு. நமக்கு ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா அது கிருபையை தவிர வேறொன்றுமே இல்லை. அதாவது நம்ம பிறப்புலேயே எனக்கு இந்த காரியங்கள் ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு காரியம் எனக்கு இருக்குது, நான் ஹைட்டாக இருக்கேன், அது ஒரு ப்ளஸ்ஸு, அப்புறமா முடி வளர்த்தியாக இருக்குது, பெரிய ப்ளஸ்ஸு, அப்படி இப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது மாத்திரமே இல்லாமல் நம்மளால் உள்ள ஒரு காரியங்கள் கிடையாது. இன்னொன்று, படிப்பு மற்ற காரியங்களை குறித்து நம்ம பெருமைப்படலாம் அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா
அதுவும் நமக்கானது கிடையாது. தேவன் கொடுத்த ஞானத்தினால தான் அது எல்லாவற்றையுமே நம்ம வந்து எளிதாக என்ன பண்ண முடியுது, அடைய முடியுது. ஆனால் எத்தனையோ பேர் நல்லா படித்தவங்க கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பரீட்சை எழுத முடியாதபடி அவங்க குடும்பத்தில் சில இழப்புகள் ஏற்பட்டு அவங்க வந்து அப்படியே தடுமாறி பின்னாடி போகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ எதுவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, பெருமைப்படவே முடியாது. நமக்குரியது அப்படின்னு சொல்லி நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிற மாதிரி எந்த காரியமும் நமக்கு கிடையாது. அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், வீண் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வீண் பெருமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடி மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனத்தாழ்மை நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மற்றவங்கள நம்மளை விட மேன்மையானவங்க அப்படின்னு தான் நம்ம வந்து நினைப்போம். எப்பயுமே நான் வந்து இந்த சமையல் அப்படின்ற காரியத்தில் ரொம்ப சூப்பராக செய்வேன்னு சொல்ல முடியாது, ஏதோ சாப்பிட்ற மாதிரி செய்வேன். ஆனால் அதை குறித்த அதாவது மற்றவங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்துட்டு எப்பயுமே இங்கே வந்து சாப்பிடும்போது இது சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்லாம் பாராட்டும்போது கண்டிப்பாக அதை நான் என் இருதயத்துக்குள்ளே எடுத்துக்கவே மாட்டேன். ஏதோ கிருபையாக ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு, இந்த நாளில் இந்த பாராட்டு கிடைக்கணும்னு ஆண்டவர் வந்து நமக்கு இது பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைப்பேனே தவிர, இல்லை நான் எப்பயுமே அப்படி தான், நான் சூப்பராக சமைப்பேன் அப்படின்லாம் நான் ஒரு நாளும் அதை வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி காரியங்களில் ஒரு பெருமை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா மற்றவங்கள நம்மளை விட மேன்மையானவர்களாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், எண்ணவே மாட்டோம். அவங்கெல்லாம் எனக்கு கீழே தான், நான் தான் சூப்பர் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கும். அப்போ அப்படி இல்லாதபடி அந்த வீண் பெருமைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. 5வது வசனத்தில் பாருங்கள், கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம யாருடைய சிந்தையின்படியாக இருக்கணும்னா ஆண்டவருடைய சிந்தையின்படியாக தான் இருக்கணும். ஆண்டவருடைய சிந்தையை தரித்து கொண்டவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். பிசாசானவன் தான் அந்த பெருமையான அந்த நானும் தேவனைப் போல வானத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஏறினதுனால தான் தள்ளப்பட்ட தூதனாக இன்றைக்கி எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு தன்னோட கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கணும்னு மற்றவங்கள சோதனைக்குள்ளாக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த பெருமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. தேவனைப் போல நம்முடைய சிந்தையும் தாழ்மையின் சிந்தையாக இருக்க வேண்டியது அவசியம். அதை தொடர்ந்து உள்ள வசனங்களை பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து பரலோகத்தில் இருந்து மனுஷ ரூபமாக அவர் வந்த போதிலும் கூட அந்த தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் வந்து ஒரு கொள்ளையாடின பொருளாக அவர் வந்து எண்ணாதபடிக்கு அந்த இடத்துல தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன பெருமைக்கு கூட இடம் கொடுக்காதபடி கண்டிப்பாக அந்த இடத்துல சில இடங்களில் தன்னுடைய பவரை நிரூபிக்க முடியும். அந்த வல்லமையெல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்குது. நான் தான், என்னை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போதே, நான் தான் அப்படின்னு சொல்லும்போதே எல்லா போர் வீரர்களும் பின்னிட்டு விழுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையில் அந்த வல்லமை வெளிப்படும் போதே அப்படி இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் எல்லா வல்லமையும் தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு ஒரு அடிமையின் ரூபமாக அந்த மனுஷ சாயலில் நம்ம இருக்கிறோன்னு ஆண்டவர் வந்து, அதாவது மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் ஆண்டவர் என்ன பண்ணார், கீழ்ப்படிந்து தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவர் தாழ்த்தினதுனால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவர் தன்னை அடிமையின் ரூபமாக மனுஷ சாயலில் இருக்கிறதுனால தன்னுடைய வல்லமைகள் எதுவும் பயன்படுத்தாதபடி எல்லா காரியங்களும் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு மனுஷனை போல ஆண்டவர் வியாகுலப்பட்டு இரத்த வியர்வை சிந்தி நான் இந்த பாடுகளை சகிக்கலைன்னா என் பிள்ளைய மீட்க முடியாதேன்னு ஆண்டவர் அதை சகித்து ஏற்றுக்கொண்டு அப்படியாக அவர் வெறுமையாக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் அதை கண்ணோக்கி பார்த்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை வந்து உயர்த்துறாரு. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டவருடைய நாமத்தில் வானோர் பூதலத்தோர், அடுத்து பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதான மேலான நாமத்தை ஆண்டவர் வந்து அவருக்கு கொடுத்திருக்கிறார்.
அடுத்த வசனம் பாருங்கள். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ அப்படி ஆண்டவர் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மைத்தாமே தாழ்த்தும் பொழுது அவர் அப்படியே உயர்த்தப்படுகிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளும் அந்த இடத்துல தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும் அப்படின்னு 12வது வசனத்தில் இந்த பகுதி நிறைவு பெறுது. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொன்னாலும் அது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அந்த டிக்கெட்டை வாங்கியாச்சு, கன்ஃபார்ம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கி நிற்கிறோன்னா அது தேவ கிருபையே மாத்திரம் இல்லாமல் வேறு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பலத்தினால நம்ம நிற்கலை. அதனால் அந்த டிக்கெட்டு கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு நம்ம ரொம்ப தெம்பாக அலட்சியமாக நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் அங்கீகரிப்பார்னு இல்லாதபடி நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த இடத்துல தானியேல் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். தானியேல் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, அந்த ராஜா அந்த அரண்மனையில் உலாவி கொண்டிருக்கும் பொழுது 29வது வசனம் பாருங்கள். அந்த இடத்துல அரண்மனை மேலே அந்த ராஜா உலாவிக்கிட்டு இருக்காரு. அப்படி உலாவிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த 30வது வசனத்தில் சொல்லுகிறதான அந்த பெருமையான வார்த்தைகள், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இவன் ஒரு உலக பிரகாரமான ராஜா தான். இவன் பெருமைப்படுறதுல நம்ம ஒரு பெரிய தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அவன் அந்த இடத்துல அந்த அரண்மனை மேலே உலாவிக்கிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு பெருமையான சிந்தனைகள் எழும்பி, வல்லமையின் பராக்கிரமத்தினால என்னுடைய மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா, அந்த 31வது வசனம் பாருங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. அந்த வார்த்தை ராஜாவோட வாயில் இருக்கும்போதே ஒரு சத்தம் உண்டாகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே தலைகீழ மாறுது. ஒரு மாட்டை போல் புல்லை தின்னக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைமைகள் மோசமாக மாறுது. அந்த ஒரே ஒரு செகண்டு தான் அந்த ஒரு பெருமையான சிந்தனைக்கு இடம் கொடுத்ததுனால அவன் மூளையில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு, எல்லாமே அவனுக்கு போச்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல அது மாறிப்போச்சு. அப்போது அந்த பெருமையான சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் தாழ்மையின் சிந்தையே தரித்து கொண்டு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தனக்கானவைகளை மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கானதையும் நம்ம என்ன பண்ணணும், நோக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம வசதியாக உட்காந்துக்கணும், அப்படி மட்டும் இல்லாதபடி பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி உட்காந்துருக்காங்க, நம்ம ஒருவேளை கொஞ்சம் ஒடுக்கி உட்காந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும், அப்படி உட்காரலாமே அப்படின்னு அந்த நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கணும். அப்படி இல்லாதபடி சபையில் உட்கார்ந்த உடனே பக்கத்தில் ஒரு சேரில் பேகு, ஒரு சேரில் பைபிளு, அப்படி வசதியாக என் பக்கத்தில் யாருமே உட்கார வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இல்லை. மற்றவங்களுக்கும் இடம் வேணும், இந்த பேகை கீழே வச்சா ஒன்றும் ஆகிடாது, இந்த பைபிளை மடியில் தான் வச்சு நான் யூஸ் பண்ண போகிறேன், அப்படி மற்ற காரியங்களையும் நோக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் என்ன பண்ணணும், மாற வேண்டியது அவசியம். இதை சொல்லும்போது இந்த புரஷவாக்கம் பகுதியில் இருக்கிறதான ஒரு பள்ளியின் ஆசிரியர் பேசின ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அதாவது அந்த இடத்துல ஃபெப்ரிஷியஸ் அப்படின்னு புரஷவாக்கம் ஹை ரோடில் அந்த இஎல்எம் ஃபெப்ரிஷியஸ் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது.
அந்த பேரை பார்க்கும்போது ஃபெப்ரிஷியஸ் அப்படின்றவர் இந்த ஸ்கூலை கட்டியிருப்பாரா இருக்கும், அதான் இந்த பேர் அப்படின்ட்டு தான் பொதுவாக எல்லாருமே நம்ம நினைக்கிறது உண்டு. அந்த ஆசிரியரும் கூட அந்த ஸ்கூலில் படித்து ஆசிரியரான ஒரு நபர். அதனால் அவரும் வந்து நினச்சிட்டு இருந்தாராம் சின்ன பிள்ளையில் வளர வளர எல்லாமே ஃபெப்ரிஷியஸ் அப்படின்றவர் தான் இந்த ஸ்கூலை கட்டியிருப்பார் அப்படின்ட்டு. ஆனால் நாளடைவில் படித்து அவர் மேல் நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறமா அந்த ஸ்கூலோட சாங்ஸ் எல்லாம் அவர் கவனிக்கும் போது பார்த்தா அதில் வந்து கிரம்மர் ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வருமா. அப்போ தான் அவர் வந்து கவனித்து அதுக்கப்புறம் நூல்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல ஃபெப்ரிஷியஸ் அதை வந்து கட்டலை. ஆனால் ஃபெப்ரிஷியஸ்ன்றவர் அந்த இடத்துல மிஷினரியாக வந்து நல்லா ஊழியம் செஞ்சுருக்காரு. பிள்ளைங்க படிக்கணும் கொள்ளணும்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. அவருக்கு அதுக்கான காரியங்கள் வாய்க்கல. அதுக்கப்புறமா வந்தவர் தான் இந்த கிரம்மர் அப்படின்றவர். அவர் வந்து ஒரு சின்ன ஸ்கூலை ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு ஆரம்ப நிலை பள்ளியாக. அதுக்கப்புறமா வந்து அந்த தானா தெரு அப்படின்னு சொல்லிட்டு புரஷவாக்கம் பகுதியில் பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல அந்த ஸ்கூல் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு சின்ன இடமா இருக்கிறதுனால அந்த நாட்களில் படிப்பு அப்படின்னு ஆரம்பித்த உடனே பிள்ளைங்க நிறைய வந்து சேர்றதுனால அந்த இடம் பத்தலை அப்படின்ன உடனே நிறைய இடம் தேடி இருக்காங்க. ஆனால் முடியல. கடைசியில் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் தனக்கு இருந்த காரியங்களை அவர் விற்று கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு நல்ல அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி அந்த ஸ்கூல் இருக்கிறதான அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 21,000 சதுர அடி ஏறக்குறைய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த புரஷவாக்கம் ஹைரோடில் அந்த ஸ்கூலை வந்து அந்த இடத்த வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பெரிய பங்களாக்கள் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதை அவர் தன்னுடைய அந்த காசை போட்டு வாங்கி அந்த இடத்துல அந்த ஸ்கூலை வந்து கொண்டு வந்து ஆரம்ப நிலை பள்ளின்றது நடுநிலை பள்ளியாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நடுநிலை பள்ளி அப்படின்றது உயர்நிலை பள்ளியாக மாறி, உயர்நிலை பள்ளி அப்படின்றது மேல்நிலை பள்ளியாக மாறி அந்த அளவுக்கு சிறப்பாக இன்றைக்கும் அந்த ஸ்கூல் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 175 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த டிசம்பர் வந்தால் 176வது வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்கூல் வந்து சிறப்பாக அந்த இடத்துல செயல்பட்டுருக்கு. ஒவ்வொரு அந்த இது மாறும் பொழுதும் அந்த ஆரம்ப நிலை பள்ளியிலேருந்து நடுநிலை பள்ளியாக மாறும்போதும் அரசாங்கத்தினால அது வந்து பரிசீலிக்கப்பட்டு நல்ல முறையில் இந்த ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு பிரயோஜனப்படுதுன்னு அந்த அரசாங்க குறிப்புகள்லேயே அந்த ஸ்கூலை பற்றி ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு ஸ்கூலை வந்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா அந்த ஸ்கூலோட அந்த திறப்பு விழா அன்னைக்கு கண்டிப்பாக தன்னுடைய பேரை வைக்கணும், நம்ம தான் இதை வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் வரணும். ஆனால் தன்னுடைய காரியங்கள்லாம் ஒரு பொருட்டே இல்லை. தனக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல மிஷினரியாக வந்து தனக்கு பாதையை ஆயத்தம் பண்ணி கொடுத்து இந்த நாட்களில் எல்லாரும் செவி கொடுக்குறாங்கன்னா முதல்ல விதைய போட்ட ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த நபருடைய பேரை அந்த ஸ்கூலுக்கு வந்து சூட்டியிருக்காங்க. இந்த நாட்களில் ஒரு இடத்துல பேர் போடுறது அப்படின்னா இந்த மெயினாக இந்த பத்திரிக்கை அப்படின்ற அந்த காரியத்தில் பார்த்தா அவ்வளோ ஒரு பிரச்சனை சண்டை வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. என் பேரை மேலே போடலை, கீழே போடலை, இந்த இதை குறிப்பிடலை, இந்த ஊர்னு குறிப்பிடலை, இந்த பிஸ்னஸ்னு குறிப்பிடலை, அப்படி சொல்லி ஏதாகிலும் ஒரு சண்டை வந்து அந்த உறவினர்களுக்குள்ளே வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சபைக்கு செய்கிறதான காரியங்கள் நம்ம சபையில் கர்த்தர் கிருபையில் அப்படி இல்லை. ஆனால் ஒரு சிலர் வந்து மற்ற சபைகளில் நாங்கள் பார்க்குறோம் சபைக்கு அதை செஞ்சுட்டு அதை போதகர் வந்து அனௌன்ஸ் பண்ணணும், தனக்கு அது வந்து ஒரு பெருமையாக இருக்கணும் மற்ற விசுவாசிகள் முன்னாடி அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்படியாக தனக்கு பேர் உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு ஸ்கூலோட பெயர் இருக்குது, இதோடைய பின்னணி இது அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது தன்னுடைய தியாகம்லாம் ஒன்றுமே இல்லை, தனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்களேன்னு அதை நோக்கி பார்த்துருக்காங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம தான் இல்லாதபடி அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் இந்த குடும்பம் முன்னேறணும்னு பாடுபடுறோம் அப்படின்ற எண்ணம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும்.
ஆனால் நியாயப்படி பார்த்தா எல்லாருமே அந்த குடும்பத்தில் பாடுபட்டு எல்லாருமே ஒத்துழைச்சி ஒரு மனமாக வந்தால் தான் அந்த குடும்பம் வந்து முன்னேற்றத்தின் பாதையில் போக முடியும். ஒரு நபர் அந்த குடும்பத்தில் ஏனோதானோன்னு இருந்துக்கிட்டு ஆண்டவருக்குரிய காரியங்களில் அவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கூட அந்த குடும்பம் முன்னேற்றத்தின் பாதையில் போகாது. அப்போ எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அதனால் நான் தான் என்னால் தான் அப்படின்ற அந்த பெருமையான பேச்சுக்கள் நமக்குள்ளே வராதபடி நம்ம பார்த்து கொள்ளணும். நம்ம கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது கட்டாயம் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து நம்மையும் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 அப்பா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்பா, நாங்கள் ஒரு சுயநலம் உள்ளவர்களாய் அல்ல தகப்பனே, மற்றவர்களுடைய நலனையும் கருத்திலே கொள்ளத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் உருவாக்குங்க ராஜா. விசேஷமாய் வீண் பெருமைகளுக்கு நாங்கள் அப்பா இடம் கொடுக்கக்கூடாது ராஜா. மனத்தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக மற்றவர்களை எங்களிலும் மேன்மையானவர்களாக நாங்கள் எண்ணணும் அப்பா. அப்பா, அடிமையின் ரூபம் எடுத்து அப்பா மனுஷ சாயலானீங்களேப்பா, வெறுமை ஆக்குனீங்களே அப்பா. உம்மை போல நாங்களும் உம்மிலிருந்த சிந்தையை தரித்து கொள்ள, தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, அப்படியாக நீங்கள் உம்மை தாழ்த்தும் பொழுது பிதாவாகிய தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கத்தக்கதான மேலான நாமத்தை கொடுத்து உயர்த்தினது போல அப்பா நீங்கள் நடத்துவீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. அப்பா, நீங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய நடக்கைகளை கண்ணோக்கி பார்த்து எங்களை படிப்படியாக ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நாங்களும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாழ்மையின் சிந்தையை தரித்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. பிசாசு கொண்டு வருகிற அந்த பெருமையான காரியங்களை உடனடியாக நாங்கள் கவனித்து அதை எடுத்து போட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா. நீங்கள் எங்களை ஆளுகை செய்து எங்களுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்து உமக்கு பிரியமாய் எங்களை நடத்துங்கப்பா. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவரும் வேதத்தை வாசித்து விட்டு உங்களுடைய வேலைகளை கவனிக்க சொல்லுங்கள்.